அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 338. அறத்துப்பாலிலே துறவரவியலிலே நிலையாமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். குடம்பை தனித்து ஒழிய என்றால் தான் குடியிருந்த முட்டையின் ஓடு தனித்து விடப்பட்டு ஒழிந்து அழிந்து போக, புல் பரந்தற்றே என்றால் பறவை குஞ்சு பறந்து செல்வதை போன்றதுதான். உடம்போடு உயிரிடை நட்பு என்றால் இந்த உடம்புக்கும் அதில் குடியிருக்கின்ற உயிருக்கும் இடையேயான நட்பு உறவு ஆகும். அதாவது சில காலம் தான் குடியிருந்த முட்டையின் ஓடு தனித்து விடப்பட்டு ஒழிந்து அழிந்து போக, அதிலிருந்த பறவை குஞ்சு அந்த முட்டையிலிருந்து பிரிந்து பறந்து சென்று விடுவதை போன்றதுதான் இந்த நமது உடம்புக்கும் அதில் குடியிருக்கின்ற நமது உயிருக்கும் இடையேயான நட்பு உறவு ஆகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். கிட்டு சிரோன்மணி என்னும் அறிஞர் திருக்குறளை நரிக்குறவர் சமுதாயத்தினர் பேசுகின்ற வக்கிரபோலி என்கின்ற மொழியிலே மொழிபெயர்த்துள்ளார் என்பதை அறிகிறோம். ஒரு காலகட்டத்தில் இந்த உடல் என்கின்ற கூட்டை அழிய போட்டுவிட்டு அதில் இருக்கின்ற உயிர் என்கின்ற பறவையானது பிரிந்து எங்கோ சென்றுவிடும் நிலையாமையை உடையது இந்த வாழ்க்கையாகும் என்கிற நிலையாமை தத்துவத்தை மிக அற்புதமாக விளக்கி கூறுகின்ற இந்த அருமையான திருக்குறளின் கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் இயற்றியிருக்கிற ஒரு புகழ்மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. நமது உடலுக்கும் உயிருக்கும் இடையே உள்ள உறவு என்பது ஒரு பறவை குஞ்சுக்கும் அது சில காலம் குடியிருந்த அதன் முட்டையின் ஓட்டிற்கும் இடையே இருக்கின்ற உறவை போன்றது. ஒரு நிலையிலே அந்த முட்டையின் ஓட்டை விட்டு அதிலிருந்த குஞ்சானது வெளியே செல்கின்ற போது அது குடியிருந்த முட்டையின் ஓடானது தனித்து விடப்பட்டு அழிந்து போவதைப் போல ஒரு காலகட்டத்திலே நாம் குடியிருந்த இந்த கூடாகிய உடல் என்னும் இந்த ஓடானது தனித்து விடப்பட்டு அழிந்து போகும். அதிலிருந்த உயிர் பறவை எங்கோ பறந்து போய் சூனியத்தில் ஆரம்பத்தில் நிலை பெற சென்றுவிடும் என்பதை மிக அருமையான தத்துவ பொருளாக ஒரு நாயகனின் மூலம் கவிஞர் கண்ணதாசன் விலைக்கு கூறுவதாக அமைக்கப்பட்ட அந்த புகழ்பெற்ற பாடல் வரிகள். அந்த பாடல் வரிகளிலே நிலையாமை தத்துவத்தை அந்த நாயகன் இவ்வாறு கூறுவார். இந்த உலகிலே நாம் ஆடிய ஆட்டங்கள் என்ன, பேசிய வார்த்தைகள் என்ன, ஓடி ஓடி நாம் தேடிய செல்வங்கள் என்ன, நாம் நன்றாக வாழ்ந்தபோது நம்மை தேடி வந்து நாடி திரண்டு வந்து சொந்தம் கொண்டாடிய சுற்றங்கள் என்ன, இந்த கூடு என்கிற நமது உடலை விட்டு நமது உயிர் என்னும் ஆவி போனால் அந்த ஆவி கூடவே வருவது என்னென்ன. ஒரு கட்டத்திலே நம் உயிர் என்னும் இந்த ஆவி உடல் என்னும் கூட்டை விட்டு பறந்து சென்றுவிடும். அப்போது இந்த உடல் என்னும் கூடு பட்டு போய்விடும். நெருப்பு அந்த கூடு என்கிற உடலை சுட்டு அழித்துவிடும். உயிர் பறவை சூனியத்திலே நிலைக்க சென்றுவிடும் என்று நிலையாமை தத்துவத்தை
மிக அற்புதமாக அந்த நாயகன் இந்த உலக மக்களுக்கு எடுத்து கூறுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1962 வெளிவந்த பாத காணிக்கை. கவிஞர் கண்ணதாசனின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இனிமையாக இசை அமைக்க டி.எம். சௌந்தரராஜன் மிக கம்பீரமாக மிக உருக்கமாக பாடுகின்ற அந்த புகழ்மிக்க தத்துவ பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன, கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன, கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன. விட்டுவிடும் ஆவி பட்டுவிடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு, சூனியத்தில் நிலைப்பு, சூனியத்தில் நிலைப்பு. விட்டுவிடும் ஆவி பட்டுவிடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு, சூனியத்தில் நிலைப்பு, சூனியத்தில் நிலைப்பு. எனவே அன்பு தம்பிகளே தங்கிகளே, சில காலம் தான் குடியிருந்த முட்டையின் ஓடு தனித்து விடப்பட்டு ஒழிந்து அழிந்து போக அதிலிருந்த பறவை குஞ்சானது அந்த முட்டையிலிருந்து பறந்து சென்று விடுவதை போன்றதுதான் இந்த நமது உடம்புக்கும் அதில் குடியிருக்கின்ற நமது உயிருக்கும் இடையேயான நட்பு உறவு ஆகும் என்கிற நிலையாமை குறித்த இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நமது உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவானது நட்பானது நிலைப்பு தன்மை அற்றது, நிலையாமை தன்மை உடையது என்கிற தெளிவான கருத்தினை சிறப்பாக அறிந்து உணர்ந்து நாம் இந்த உலகிலே வாழுகின்ற வரையிலே அறத்துடன் புகழுடன் வாழ்ந்து சிறப்புகளையும் மேன்மையையும் பெறுவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறள் எண் 339. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.